Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t கண்டுபிடிக்க போகிறோம். தட் tங்கிறது ஒரு வேரியபிள், ஓகேவா? அப்போது இதுதான் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா. அதில் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of tக்கு பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of tக்கு பதிலாக t into dt, ஓகேவா? ஸோ இதை என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காண்டி நான் எப்படி எழுதிக்கிறேன், இன்டெக்ரல் 0 to infinity t into e power minus st dt இப்படி எழுதிக்கிறேன், ஓகேவா? இப்போது இதை நான் இன்டெகிரேட் பண்ணணும், ஓகேவா? அப்போது இதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு டீல தான் இருக்குது, இதுவும் டீல தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை இன்டெகிரல் udv ஃபார்மேட்டுக்கு மாற்றுறேன், ஓகேவா? அதாவது இதை என்னுடைய யூன்னு வச்சுக்கிறேன், இதை என்னுடைய டிவின்னு வச்சுக்கிறேன். நமக்கு தெரியும் இன்டெகிரேஷன் ஆஃப் udv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரல் vdu, இதுதான் அதுக்கான ஃபார்முலா, ஓகே? அப்போது இங்கே என்னுடைய u என்ன, t, என்னுடைய dv என்ன, e power minus st into dt, ஓகேவா? இப்போது இதை ரெண்டு பக்கமும் dtயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். du by dt லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இங்கே டிடியை டிடியை வச்சு பண்ணும்போது 1 கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு d is equal to dtன்னு கிடச்சிரும் இந்த சைடு. இங்கே dv is equal to இதுன்னா அப்போது விங்கிறது என்ன, இதை இன்டெகிரேட் பண்ணால் வர்றது தான் எனக்கு v. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைடில் இன்டெகிரேட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு v கிடைக்கும், ஓகேவா? v கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் e power minus st into dt இருக்குது, ஓகேவா? அப்போது இதை இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், e power minus st by minus s கிடைக்கும். இதுதான் என்னுடைய v வேல்யூ, ஓகேவா? அப்போ எனக்கு இந்த ஃபார்முலாவுக்கான வேல்யூஸ் வந்து கிடைச்சிருச்சு. இன்டெக்ரல் udv is equal to uv minus இன்டெக்ரல் vdu, ரேஞ்ச் வந்து 0 to infinity, ஓகேவா? இப்போ நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ uv, வாட் இஸ் யுவர் u வந்து t, ஓகேவா? vயோட வேல்யூ இங்கே இருக்குது, e power minus st by minus s, ஓகே? இதுதான் uvயோட வேல்யூ. அதுக்கப்புறம் மைனஸ் இன்டெக்ரல் 0 to infinity, ஓகேவா, vdu, வாட் இஸ் யுவர் v, இதுதான் என்னுடைய v, e power minus st by minus s, இதுதான் v. du வந்து dt, ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம 0 to infinity அப்ளை பண்ணணும், ஓகேவா? பாருங்க, இப்போ இதுக்கு 0 to infinity அப்ளை பண்ண என்ன வரும், டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி, டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆயிரும். நமக்கு தெரியும் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினாலே 0, இப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும், இங்கே வந்து 0 ஆயிரும். மைனஸ் இப்போ டீக்கு பதிலாக இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 இன்ட்டு எனிதிங் அகைன் இங்கேயும் 0 ஆயிரும். அதனால் கவனிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நான் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்போ இது e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, 0 பை மைனஸ் 0 தான், 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், அதனால தான் நமக்கு இந்த 0 கிடைக்குது. அடுத்ததில் e பவர் 0, இங்கே 1 கிடைக்கும். e பவர் டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா e பவர் 0 1 கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கேயும் t வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், இப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0, அதனால தான் இந்த 0 கிடைக்குது, ஓகேவா? இப்போ இங்கே வாங்க, இதை இன்டெகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t, ஓகேவா? அப்போது 1 பை மைனஸ் எஸ், பாருங்கள் 1 பை மைனஸ் எஸ்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இங்கே இருக்கிற இந்த 1 பை மைனஸ் எஸ்ஸை கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்கிற e பவர் மைனஸ் எஸ்டி, ஏன்னா அதுதான் டி டேர்ம், எஸ்ஸுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதனால் 1 பை மைனஸ் எஸ்ஸை வெளியே எடுத்துடுறேன். இந்த e பவர் மைனஸ் எஸ்டி அப்படிங்கிறது மட்டும் நான் மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணனா எனக்கு இப்படி கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன ரேஞ்ச் அப்ளை பண்ணணும்னா 0 to infinity, ஓகேவா? இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்புறம் 1 பை மைனஸ் எஸ்ஸுங்கிற கான்ஸ்டன்ட் வெளியில் இருக்குது. உள்ள முதல்ல e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே இது 0 ஆயிரும், ஓகேவா? 0 பை மைனஸ் இஸ் 0. அடுத்தது இந்த 0 டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா e பவர் 0 கிடைக்கும். e பவர் 0 வந்து 1, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ்
ஏன்னா அப்பர் லிமிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லோயர் லிமிட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? இப்போ 0 1 1 பை மைனஸ் எஸ் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். சரியா? இப்போது இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 0 இன்ட்டு 1 பை மைனஸ் எஸ் 0 தான். ஓகேவா? வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும். அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 பை எஸ் இருக்குது. ஓகேவா? வெளியில் ஒரு மைனஸ் 1 பை எஸ் இருக்குது. இங்கே உள்ள ஒரு ப்ளஸ் 1 பை எஸ் இருக்குது. வெளியில் மைனஸ் 1 பை எஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் வரும். ஓகேவா? இப்போது வெளியில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் மாறிடும். இதுதான் என்னுடைய லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t. This is equal to 1 by s square such that s ஓட வேல்யூ should be greater than 0 இருக்கணும். ஓகேவா? இதுதான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் t கான ஆன்சர் வந்து 1 by s ஸ்கொயர். ஓகே.